ஓம் சாந்தி 1/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விடவும் உத்தமமானதாகும். ஏனென்றால் நீங்கள் இப்போது படைப்பவர் மற்றும் படைப்பினையும் யதார்த்தமாக தெரிந்து கொண்டு ஆஸ்திகர்களாக ஆகியுள்ளீர்கள். கேள்வி: முழு கல்பத்திலும் இல்லாத சங்கம்யுக ஈஸ்வரிய பரிவாரத்தின் விசேஷத்தன்மை என்ன? முழு கல்பத்திலும் இல்லாத சங்கம்யுக ஈஸ்வரிய பரிவாரத்தின் விசேஷத்தன்மை என்ன? பதில்: இந்த சமயத்தில் சுயம் ஈஸ்வரன் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையாகி பாதுகாக்கின்றார், டீச்சராக ஆகி படிப்பிக்கின்றார், மேலும் சத்குருவாக ஆகி உங்களை மலர்களைப் போன்று ஆக்கி தன்னுடன் அழைத்து செல்கின்றார். சத்யுகத்தில் தெய்வீக பரிவாரம் இருக்கும், ஆனால் இப்படிப்பட்ட ஈஸ்வரிய பரிவாரம் இருக்க முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது எல்லையற்ற சந்நியாசிகளாகவும் இருக்கின்றீர்கள், ராஜ யோகிகளாகவும் இருக்கின்றீர்கள், ராஜ்யத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. பாரதம் முதலில் சத்தோ பிரதானமாக அழகாக, அதாவது தூய்மையாக இருந்தது. இப்போது கருப்பாக ஆகிவிட்டது. இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து கருப்பாகி விட்டார்கள். நான் வந்து அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றேன். இந்த சிருஷ்டி சக்கரமே அப்படித்தான் ஆகும். மலர்களின் தோட்டம், பிறகு அது முட்கள் நிறைந்த காடாக ஆகிவிடுகிறது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு அழகாக உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியாகும். நான் ஆத்மா, ஆத்மாவை தெரிந்து கொண்டீர்கள், பாபாவையும் தெரிந்து கொண்டீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்று வேறு எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. அநேக குருமார்கள் இருக்கின்றார்கள். சத்குரு ஒருவர்தான் ஆவார். சத்குரு அழிவற்றவர் என்று சொல்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மா ஒரே ஒரு சத்குருதான் இருக்கிறார். ஆனால் குருமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். விகாரமற்றவர்கள் யாரும் இல்லை. அனைவரும் விகாரத்தின் மூலம்தான் பிறவி எடுக்கிறார்கள். இரவு வகுப்பு. பாபா ஞானம் என்ற கண்ணை கொடுக்கின்றார். ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் சண்டை நடக்கிறது. ஞானம் பாபா, அஞ்ஞானம் மாயையாகும். இவர்களின் சண்டை மிகவும் வேகமானதாகும். விழுகிறார்கள் என்றால் புரிய வருவதே இல்லை. நான் விழுந்திருக்கின்றேன் என்று நிறைய பேருக்கு புரிய வருவதே இல்லை. நான் எனக்கு நிறைய தீமைகளை செய்திருக்கின்றேன் என்று பிறகுதான் புரிந்து கொள்கிறார்கள். மாயை ஒருமுறை தோல்வி செய்தது என்றால் பிறகு ஏறுவது கடினமாகி விடுகிறது. நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள், நாங்கள் காட்சிகளை காண்கின்றோம், ஆனால் அதில் கூட மாயை பிரவேசமாகி விடுகிறது, தெரிவதே இல்லை. மாயை திருட வைக்கும், பொய் சொல்ல வைக்கும். மாயை என்னத்தான் செய்ய வைப்பதில்லை, நிறையவே செய்ய வைக்கும். கேட்கவே கேட்காதீர்கள், அழுக்கானவர்களாக மாற்றிவிடுகிறது. மலர்களாக ஆகி பிறகு மோசமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி மாயை பலமுடையதாக இருக்கிறது. அது அடிக்கடி விழ வைத்து விடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, முழு உலகமும் இப்போது சுடுகாடாக ஆகப் போகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது. ஆகவே
யாரிடமும் சம்பந்தம் வைக்கக்கூடாது. கடைசி காலத்தில் ஒரு பாபாவினுடைய நினைவுதான் இருக்க வேண்டும். முழு உலகமும் இப்போது சுடுகாடாக ஆகப் போகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது. ஆகவே யாரிடமும் சம்பந்தம் வைக்கக்கூடாது. கடைசி காலத்தில் ஒரு பாபாவினுடைய நினைவுதான் இருக்க வேண்டும். இரண்டாவது, இது சியாமிலிருந்து சுந்தராக, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும். உத்தம புருஷர்களாக ஆவதற்கான சமயம் இதுவே ஆகும். எப்போதும் இந்த நினைவிலேயே இருந்து தன்னை சூழிலிருந்து வைரத்திற்கு சமமாக மாற்ற வேண்டும். வரதானம்: ஞான செல்வத்தின் மூலமாக இயற்கையின் அனைத்து சாதனங்களையும் பெறுபவராக பத்மாபதம் பதி ஆகுக. ஞான செல்வத்தின் மூலமாக இயற்கையின் அனைத்து சாதனங்களையும் பெறுபவராக பத்மாபதம் பதி ஆகுக. விளக்கம்: ஞான செல்வம் ஸ்தூல செல்வத்தை தானாகவே கொண்டு வரும். ஞான செல்வம் உள்ள இடத்தில் இயற்கை தானாகவே தாசியாகிவிடும். ஞான செல்வத்தால் இயற்கையின் அனைத்து சாதனமும் தானாகவே கிடைத்துவிடும். எனவே ஞான செல்வமே அனைத்து செல்வத்திற்கும் ராஜாவாகும். ராஜா எங்கிருப்பாரோ அங்கு பதார்த்தங்கள் அனைத்தும் தானாகவே வந்து சேரும். இந்த ஞான செல்வமே பத்மாபதம் பதியாக மாற்ற வல்லது. பரமாத்மா உணர்வே விகாரங்களை தானாகவே புரிய வைக்கின்றது. அநேக பிறவிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றும் அளவிற்கு மிக உன்னத சக்தி ஞான செல்வத்தில் உள்ளது. ஸ்லோகன்: கல்ப கல்பமாக வெற்றி பெறுபவன் நான். இந்த ஆன்மீக பெருமிதம் இருந்தால் மாயையினை வென்று விடுவீர்கள். கல்ப கல்ப வெற்றியடையக்கூடியவன் நான் என்ற இந்த ஆன்மீக பெருமிதம் இருந்ததென்றால் மாயையினை வென்று விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.